1000 பேரை 10,000 பேரையும் துரத்த முடியுமா? எப்படி தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருந்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவரால் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், ஒரு மதிலை தாண்ட முடியும். கர்த்தருடைய பலன் இருந்தா, கர்த்தருடைய பவர் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ற அந்த பவர் தெரியாமலேயே நீங்க உலகத்துல உங்களை அறியாமலே நீங்க பாவம் செய்து பிசாசுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க. பிள்ளை என்பது தேவ பிள்ளை என்பது பெயர், ஆனா பிசாசுக்கு தான் நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவனை தான் திருப்திப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொரு வசனம் இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 30 மாத்திரம் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 16 பேரை ஓட்டுவது எப்படி? நீங்க பாவம் செய்றீங்க, நீங்க பாவத்துக்கு நேரம் ஓடுறீங்கிற அந்த கோபத்தின் நிமித்தம் நீங்க அவரை மறந்து போனீங்க, கண்மலையை நினையாம போனீங்க. அந்த கோபத்தின் நிமித்தம் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்து, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்க எப்படி போய் தேவனுக்காக 1000 பேரையோ 16 பேரையும் துரத்த முடியும்? வாலிபர்களுடைய வல்லமை உங்களுக்கே தெரியாம இருக்கிறீங்க. இங்கேயே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒருவன் 1000 பேரை 2 பேர் 16 பேர். 2 பேர் கூடனா பவர் ஜாஸ்தி ஆயிடுது. 2 பேர் கூடனா 10,000 பேரை கூட மேற்கொள்ள முடியும், யுத்தம் செய்ய முடியும், அவர்களை முறியடிக்க முடியும். எப்படி தெரியுமா? மனித பலத்தால் இல்ல, சுய பலத்தால் இல்ல, மாம்சீகத்தால் அல்ல, மன பலத்தால் அல்ல, பணத்தாலேயோ பண பலத்தாலேயோ உடல் பலத்தாலேயோ அல்ல, தேவ பலத்தால். அவர் உங்களுக்கு உள்ள வைத்திருக்கிற பவர் மூலமா தான், வல்லமை மூலமா தான் நீங்க பிசாசுகளையோ சாபத்தையோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களையும் முறியடிக்க முடியும். வாலிப பிள்ளைகளை விழித்து கொள்ளுங்கள். இது கடைசி காலமா இருக்கிறது. விழித்து எழும்புங்கள். உங்களுக்கான நேரம். நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல ஓடி வரணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த சவுல் கூட பவுலா மாறுவதற்கு முன்பாக வாலிபனாய் தான் இருந்தான். கர்த்தர் அவனை தொட்ட உடனே அவர் தேவ சமூகத்துல அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பணும். பிசாசு உங்களை ஆயுதங்களா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளை பார்த்து பார்த்து தெரிந்தெடுத்து